We greet you all in the mighty name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். It's a privilege to come to you to share God's word on the importance of prophetic and prophetic ministry. தீர்க்கதரிசன ஊழியத்தின் முக்கியத்துவத்தை குறித்து உங்களோடு பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். We have given some introduction on the previous episode and we want to continue this understanding on this prophetic subject. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முன்னுரையை கடந்த முறை பேசின அந்த செய்தியில இந்த தீர்க்கதரிசன ஊழியத்தை பற்றி நாங்கள் கொடுத்திருக்கிறோம். So it's a privilege to start once again teaching on the subject of prophetic utterances. இன்றும் இந்த செய்தியை தொடர்ந்து நாங்கள் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். Because the prophetic is something that we have to pursue in our own life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீர்க்கதரிசன ஊழியத்தை பின்தொடர வேண்டியது மிகவும் அவசியம். Because the prophetic and prophecy and prophetic ministry are very important portfolio in following God and fulfilling divine purposes. தேவனை பின்பற்றுவதும் தேவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தீர்க்கதரிசன ஊழியம் நமக்கு மிக அவசியமாய் இருக்கிறது. So that's why we have come forth to teach on this online platform about the importance of prophetic and the prophetic ministry. எனவேதான் இணையதளத்தின் மூலமாக வந்து நாங்கள் உங்களுக்கு தீர்க்கதரிசன ஊழியத்தை பற்றி உங்களோடு பேச நாங்கள் முற்படுகிறோம். Today we want to give you some real foundation of the prophetic subject. தீர்க்கதரிசன போதகத்தின் அடித்தளத்தை குறித்து நாங்கள் பேச விரும்புகிறோம். So we have named this subject as fundamental principles of prophetic ministry and prophetic work in our own life. தீர்க்கதரிசன ஊழியம் இதனுடைய அடிப்படையை இந்த நாளில் நாங்கள் பேச விரும்புகிறோம். Today I want to share what I have given as an explanation last week. What is the prophecy or prophetic ministry is making the mind of God available on a particular content. தேவனுடைய சிந்தையை நாம் பெற்றுக்கொள்வதுதான் தீர்க்க தரிசனம் அல்லது தீர்க்க தரிசன ஊழியத்தினுடைய அடிப்படை மையமாய் இருக்கிறது. That's what I have presented it on the last episode. இதைத்தான் நாங்கள் கடந்த வாரத்திலே உங்களோடு நாங்கள் பேசினோம். So I encourage you to come and listen to that episode so that you will have a continuous understanding of what we are trying to present here. நீங்கள் கடந்த நாட்களில் பேசின அந்த செய்தியை கேட்டுவிட்டு இந்த செய்தியை வந்து கேட்கும் பொழுது உங்களுக்கு அது தொடர்ச்சியாக புரியும். So God wants to speak to every human being about the phase that he is going through in his life. தேவன் ஒவ்வொரு மனிதனோடும் நேரடியாக பேச விரும்புகிறார். அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போகிறான் என்பதை குறித்து அவர் பேச விரும்புகிறார். So we have a two stream of thoughts. One is that God already spoken everything and we have it as a written word of God. சிந்தனைகள்ல இரண்டு விதம் இருக்கிறது. ஒன்று தேவன் ஏற்கனவே பேசினது இந்த வேத வாக்கியங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. So you don't need extra help to guide you in life. உங்கள் வாழ்க்கையில் உங்களை நடத்தி செல்வதற்கு உங்களுக்கு வேறு வழிகாட்டி அவசியம் இல்லை. That's one stream of thoughts. அது ஒரு விதமான சிந்தனை. Because that comes more from a reformed thinking. சீர்திருத்தப்பட்ட சிந்தனையிலிருந்து அவைகள் பேசப்படுது. Reformed thinking. சீர்திருத்தப்பட்ட சிந்தனையிலிருந்து அவைகள் உருவானது. But when it comes to the Pentecostals or more of a prophetic understanding view, we say God still speak on every subject of our own life. இப்பொழுது பெந்தைக்கோஸ்தே சபை அல்லது தீர்க்க தரிசனத்துடைய அந்த வியூகத்தில் வரும் பொழுது ஆண்டவர் இன்னும் தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறார் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய். So we want to give you the correct understanding or balanced view about the written word and the spoken word. நாங்கள் உங்களுக்கு சமநிலையான ஒரு புரிந்து கொள்ளுதலை இந்த தீர்க்க தரிசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தையிலே பேச விரும்புகிறோம். Even though everything that God has spoken pertaining to our salvation, our eternal life, it's all recorded here in the word of God. நம்முடைய ரட்சிப்பை குறித்தும் நம்முடைய நித்திய ஜீவனை குறித்தும் ஏற்கனவே தேவன் அழகாய் பேசியிருந்தாலும் கூட you don't need extra revelation on that. நமக்கு இன்னும் அதை குறித்து சொல்வதற்கு வேற வார்த்தைகள் தேவையில்லை. You don't need extra gospel commentary on that. வேற சுவிசேஷங்களோ அல்லது மற்ற இணை வாக்கியங்களோ நமக்கு தேவையில்லை. Because the bloodline of our Savior has been given from Genesis to Revelation. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. For our salvific functionality, that means for our salvation to function effectively, everything as written
on this scripture. நம்முடைய ரட்சிப்பு சீராய் செயல்படுவதற்கு எல்லாமே வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. And now we have to come for that other area about our own purposes to be fulfilled on the earth. இப்பொழுது நம்ம அடுத்த பகுதிக்கு வருகிறோம். நம்முடைய சொந்த நோக்கங்களை நாம் தேவ சித்தத்தின்படி எப்படி நிறைவேற்றுவது என்பதை பார்க்க போகிறோம். For that you need prophetic understanding. அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அந்த எண்ணத்துக்கு நாம் வருவதற்கு தீர்க்க தரிசன அந்த புரிந்து கொள்வது, தீர்க்க தரிசனம் நமக்கு அவசியமாய் தேவைப்படுகிறது. Because the gospel and salvation or any important subject that has been given in regard to our eternal life has already written there. சுவிசேஷமோ அல்லது ரட்சிப்போ இது எதுவுமே நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய வாழ்க்கைக்குரிய எல்லா காரியங்களும் ஏற்கனவே வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. But to have our inherent purposes, that means the purpose that God wants to fulfill in my own life, I need this prophetic understanding. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு எனக்கு தீர்க்க தரிசன உதவி தேவைப்படுகிறது. That's why we are focusing this subject to help people to come to their destinies that God has ordained for us. எனவேதான் தேவன் உங்களை நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திற்கு நேராய் அழைத்து செல்ல நாங்கள் விரும்புகிறோம். That's why I have given a basic understanding. Prophetic ministry is all about guiding the church and guiding his own sheep into the destinies that God has called in. எனவேதான் ஏற்கனவே உங்களுக்கு இதை குறித்து நாங்கள் சொல்லியிருந்தோம். சபையை நடத்துவது, சபையினுடைய மந்தையை சரியாய் நடத்துவது இந்த ஊழியத்தின் மூலமாய், தீர்க்க தரிசனத்தின் ஊழியத்தின் மூலம் நடத்துவது என்று சொல்லியிருந்தேன். And when you have this prophetic understanding, you will build your capacity in the spiritual realm. இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்திலே உங்களுடைய வல்லமையை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும். And also when it comes to leadership, that means how to lead our own life and how to lead others, we become more effective when we have this prophetic understanding. தலைமைத்துவத்துக்கு வரும் பொழுது நீங்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும், உங்களுடைய சபையை எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து மிகவும் தெளிவான சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கும். So these are the very important reasons that we are called to study this prophetic. எனவேதான் இதை நாம் இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை குறித்து கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். So today we will have more of a fundamental ideas or foundational principles for this prophetic subject on the scriptures. தீர்க்க தரிசன ஊழியத்தினுடைய அடிப்படைகளை நாம் கற்றுக்கொள்ளும்படி இன்று நாம் சற்று நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோம். As I have mentioned, there is one group which is so much focused on theology. இறையியலை அதிகமாய் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு குழு இருக்கிறார்கள். They have more inclination towards theology. சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்க அதிகமாய் இறையியலை குறித்து அதிகமாய் அவங்க பேசுகிறவர்களா இருக்கிறார்கள். What is theology? I want to give you a simple definition on that. இறையியல் என்றால் என்ன, அதை குறித்து சின்ன விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். Theology is simply our understanding about God and his words. இறையியல் என்பது நாம் தேவனை குறித்தும் அவருடைய வார்த்தையை குறித்தும் நான் புரிந்து கொள்வதுதான் இறையியல். So it's a simple definition where we have understanding about who God is, how he functions, and how he evaluates things. So we have a good understanding on the subject is called theology. இது ஒரு எளிமையான விளக்கம். இறையியல் என்று சொன்னால் தேவன் யார், அவர் எப்படி செயல்படுகிறார், அவருடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து இறையியல்ல நாம் படிக்கிறோம். And what is prophetic or prophecy? தீர்க்க தரிசனம் அல்லது தீர்க்கதரிசி என்று சொன்னால் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். It is about a prophecy is making his mind, will and specific intention on a particular content and a particular time. தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய மனதையும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய உள்ளான எண்ணங்களையும் அந்த சமயத்தில் அந்த நேரத்துக்காய் பேசுவது. So prophecy is about having the mind, will and intentions of God for a particular content and particular time. தேவனுடைய எண்ணத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் சரியான இடத்திலும் சரியான நேரத்திலும் பயன்படுத்துவதே தீர்க்க தரிசனம். So people think this is totally outside the written word of God. மக்கள் நினைக்கிறார்கள் இது முழுமையாக வேதாகமத்திற்கு வெளியே இருப்பது என்று நினைக்கிறார்கள். But I want to take you through a journey of opening your eyes to the prophetic utterances of God. தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தையின் வெளிப்பாடுகளை உங்களுக்கு நான் ஒரு பயணமாக எடுத்து செல்ல விரும்புகிறேன். This book itself is a prophetic book. இந்த வேதாகமே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைந்த வேதாகம். That's why I want to say this statement. எனவேதான் Theology and prophecy meets
in the written word of God. எனவேதான் இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இறையியல் மற்றும் தீர்க்க தரிசனம் அதுவே தேவனால் எழுதப்பட்ட வார்த்தையாய் நாம் பார்க்கிறோம். It has come to convergence. இரண்டுமே வேதாகமத்தில் கலந்திருக்கக்கூடியவைகளாய் இருக்கிறது. Prophetic is not something so different from the written word of God. The written word of God and prophecies are merging together, are converging together in the written word of God. தீர்க்க தரிசனமும் தேவனால் எழுதப்பட்ட வார்த்தைகளும் வித்தியாசமானவைகள் அல்ல, ரெண்டுமே ஒன்றுதான். இது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொன்றும் பிரயோஜனமாயிருக்கிறது. Today our goal to understand this concept in a precise way. சரி, ஒரு சுருக்கமாக நம்ம இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், the book that we have, the Bible, is a prophetic book. நாம் கையில் வைத்திருக்கிற அந்த வேத புஸ்தகம் அது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். So as we are given a definition about prophecy, it is having the mind, the will, the intentions of God at a particular content at a particular time. This book has all those functionalities inbuilt into it. இந்த வேதாகமம் எல்லா காரியங்களையும் உள்ளடக்கினதாய் தேவனுடைய எண்ணத்தை, சித்தத்தை, நோக்கத்தை உள்ளடக்கின ஒரு வேத புத்தகமாய் காணப்படுகிறது. Because every time God spoke, it was revealing his will and intentions on a particular time for a particular group of people. ஒவ்வொரு முறையும் இந்த வேதாகத்தின் ஊடாக தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அவருடைய சித்தத்தையும், எண்ணத்தையும், நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். That's why this Bible is a prophetic book. எனவேதான் இந்த வேத புஸ்தகம் தீர்க்கதரிசன புஸ்தகம் என்று சொல்கிறோம். Let's read some few verses to substantiate this thought. சில வேத வாக்கியங்களை வாசித்து இந்த காரியங்களை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். Let's turn our Bibles to 2 Peter chapter 1 verse 19 to 21. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 to 21. 19 21 வாசிக்கலாம். Let me read it first. Okay. And so we have this prophetic word confirmed, which you do well to heed as the light that shines in the dark places until the day dawns and the morning star rises in your hearts. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். So what was Peter writing here is the prophetic word that has been confirmed. இங்கே தீர்க்க தரிசன வார்த்தையை பேதுரு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். So every word that has spoken in the past through various prophets has been confirmed. That's what Peter wants to write to his audience. சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும், அதாவது தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பேதுரு இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். So every word that has been spoken for years together and it has been confirmed. That means that's why he used that prophetic word has been confirmed. பல ஆயிரம் ஆண்டுகளாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும், தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இங்க பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். That's why we have a sure word. That means every prophecies was spoken at that time, but it has been confirmed. So this book is a compendium of prophetic words. எனவேதான் இதை 100% நாம் நம்புகிறோம், இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்று சொல்லி. And let's go to the second verse, 2 Timothy chapter 3 and verse 16. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். And Paul says all scriptures were given by the inspirations of God. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. What is inspiration? It is where the Spirit of God breathed his thoughts to the writers to write and communicate. அகத்தூண்டுதல் என்றால் என்ன என்றால், தேவனால் நாம் ஒரு வார்த்தையை, ஒரு காரியத்தை செய்வதற்கு நாம் தூண்டப்படுவதுதான் அகத்தூண்டுதல் என்று சொல்லப்படுகிறது. That is inspiration. And God inspired the prophet, that human vessels, to speak what he wants to speak. ஒரு தீர்க்கதரிசியை அல்லது ஒரு தனி நபரை தேவன் அகத்திலே ஒரு தூண்டுதலை கொடுத்து தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை அவரை கொண்டு செய்கிறார். So every word is a prophetic word. எனவே ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்கதரிசன வார்த்தைகள். If you take Moses, he has spoken prophetically because everything that he heard from God, he has spoken into it. மோசே எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் பேசின அநேக வார்த்தைகள், தீர்க்கதரிசன வார்த்தைகள், அவர் கேட்ட வார்த்தைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார். And I want to give you one important example in Acts chapter 1 verse 16. அப்போஸ்தலர் 1:16 உங்களுக்கு முக்கியமான
முக்கியமான ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். Because Acts is a very important book, a fundamental book that we follow for churches. அடிப்படையான மிகவும் அவசியமான ஒரு புஸ்தகம் அப்போஸ்தலர் புஸ்தகம். சபைகள் இன்று பின்பற்ற வேண்டியதற்கு அது ஒரு அவசியமான புஸ்தகமாக இருக்கிறது. Here verse 16, Acts chapter 1 verse 16. அப்போஸ்தலர் 1:16 வாசிக்கலாம். It says, the men and brethren, the scriptures have been fulfilled, which the Holy Spirit spoke before by the mouth of David. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. So David has spoken prophetically before so many years of Jesus coming. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பையோ அல்லது வருகைக்கு முன்பாகவே தாவீது தீர்க்கதரிசனமாக அவருடைய வருகை குறித்து பதிவு செய்திருக்கிறார். So Psalms is not a song, it is an inspired utterances of the Holy Spirit. சங்கீதம் அது ஒரு பாடல் புஸ்தகம் அல்ல, அது பரிசுத்த ஆவினால் உந்தப்பட்டு ஏவப்பட்டு எழுதின ஒரு வார்த்தைகளாய் இருக்கிறதை பார்க்கிறோம். So we know Moses heard the prophetic voice and it is written in the book, and now we have David who was listening to God and he is also prophesying and writing the songs. நாம் பார்க்கிறோம், மோசே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை அப்படியே நமக்கு சொல்லுகிறார். அதே போல தாவீதும் கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நமக்கு அந்த சங்கீத புஸ்தகங்களை எழுதி வைத்திருக்கிறார். So we can know one important thing, this book is a prophetic book. நமக்கு ஒரு காரியம் நன்றாய் புரிகிறது, இந்த வேத வசனம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தைகளாய் இருக்கிறது. So we come to a great conclusion that every prophetic word, when it has been pinned down or when it is put into writings, it has become the written word of God. நம்ம ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் வேத வாக்கியங்களை எழுதும் பொழுது அது தேவனுடைய வார்த்தையாய் மாறுகிறது. Now we may have one more question, that is, then if prophecy is everything that is so important, then why we are sticking on to the written word of God? ஒருவேளை நீங்க இப்படி யோசிக்கலாம், தேவனுடைய தீர்க்கதரிசனம் முக்கியம் என்று சொல்லி நினைத்தா அப்புறம் எதுக்கு நீங்க வேத வார்த்தைகளை பிடித்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்கலாம். This is where a wonderful explanation I want to give. இங்கதான் ஒரு நல்ல விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். Everything that God has spoken through ages and through his prophets has been recorded, so he has given a wonderful boundary by which God works. ஆண்டவர் கடந்த பல ஆண்டுகளுக்கு பல வருஷங்களுக்கு முன்பாக பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் எப்படி செயல்படுகிறார் என்கிற அந்த எல்லையை குறித்து மிக அழகாக நமக்கு காட்டுகிறது. It is every word that has been recorded on the particular season when God spoke, so that we will have boundaries by which we can understand the functionalities of God. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி சரியான எல்லைகளை கொடுத்து தேவன் தம்முடைய சித்தத்தை அவ்வப்போது வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Why we are teaching this important principle to operate in the prophetic, you should have more familiarity by which how these fundamental principles work. நாங்கள் உங்களுக்கு ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், நாம் எப்படி இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான். நல்ல வார்த்தை, தீர்க்கதரிசன வாழ்க்கை, prophetic lifestyle. To have a prophetic lifestyle, you should know the fundamental functionalities, how this scriptures and the prophecy works together. தீர்க்க தரிசன வாழ்க்கை நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் தீர்க்க தரிசனத்தையும் ஆவியானவர் கொடுத்த அந்த வார்த்தைகளையும் நாம் புரிந்து அதன்படி செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். We are fundamentally building the concept of prophetic ministry. நாங்கள் அடித்தளத்திலே ஆண்டவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை கட்டுவதை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். Because for everything that we operate on this earth, we study properly. நம்ம எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது சரியாக நாம் படிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. To do a business, we are studying properly. ஒரு தொழிலை செய்வதற்கு தொழிலை குறித்து நாம் நன்றாய் படிக்க வேண்டும். To do a trading, that means வர்த்தகத்தை செய்வதற்கு நாம் வர்த்தகத்தை குறித்து நன்றாக படிக்க வேண்டும். To effectively function in the craftsman's work, we study properly. தொழில்நுட்பத்தை செய்வதற்கு நாம் சரியாக அதை புரிந்து அதை வேலை செய்ய வேண்டும். In the same way, to operate in the prophetic, you should know the functionalities of the fundamental principles. அவனமாக தீர்க்க தரிசனத்தை நாம் சரியாக தீர்க்க தரிசன ஊழியத்தை சரியாக செய்ய அதன் அடித்தளங்களை அடிப்படைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். Because many times we have this dichotomy thinking, that means this is different, that is different. No, it both converge together in the written word of God. பல நேரங்கள்ல இது வேற அது வேற என்று நம்ம நினைக்கிறோம். இல்ல, இது ரெண்டுமே சேர்ந்து வருகிறதுதான் ஆண்டவருடைய தீர்க்க தரிசன ஊழியமா இருக்கிறது. So Moses, when he heard God, he spoke to a particular group of people at a particular group of time, and that was recorded. So now it has become a written word
but originally it was a spoken word. மோசே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஆண்டவரிடத்துல வார்த்தைகளை கேட்டு குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட மக்களுக்கு அவர் பேசினார், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை. ஆனால் இன்றைக்கு அது எழுதப்பட்ட வார்த்தைகளா இருக்கிறது. So now we think it is a written word. No, at that time it was a spoken word. நம்ம நினைக்கிறோம் இது இப்ப எழுதப்பட்ட வார்த்தை என்று. இல்ல, அந்த காலகட்டத்திலே இது சொல்லப்பட்ட வார்த்தை. For transfer of generation, the truth to be transferred on the generation, God has made it to write it on for our benefits. ஒரு சந்ததியுடைய மாற்றத்திற்காக தேவன் அதை அன்று பேசினார். அது இன்று நமக்கு வாழ்க்கை மாற்றத்திற்கு பிரயோஜனமா இருக்கிறது. So God has spoken to various prophets. அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் பேசியிருக்கிறார். Right now let us go to one more verse in Hebrews chapter 11. இன்னொரு வார்த்தையும் கூட எபிரேயர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கலாம் 11ஆம் அதிகாரத்தில். We are just building the foundations of this prophetic culture, prophetic lifestyle, prophetic ministry, because we should have a clear pathway in our thinking. தீர்க்க தரிசன வாழ்க்கையை குறித்து, தீர்க்க தரிசனத்தை குறித்து ஒரு அடித்தளத்தை நாங்கள் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் சரியான பாதையில் போக வேண்டியது மிகவும் அவசியம். Because many times people go on two extremes. ஏனென்று சொன்னால் அநேக நேரம் இருவேறு பாதைகளுக்கு நாம் செல்ல அநேக வாய்ப்புகள் உண்டு. Because some people say we have more enough sure word, the written word. எங்களுக்கு இந்த எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தையை, தேவனுடைய வார்த்தை மாத்திரம் போதும் என்று திருப்தியாக ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். Another group is always perceiving the prophetic word and they forget the fundamental ideology by which God operates. இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் தீர்க்க தரிசனத்துக்கு பின்பாகவே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த அடிப்படை வார்த்தைகளை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். So both has to have a convergence. That means it has to be systematically put into operation. தீர்க்க தரிசன ஊழியம் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளும் சேர்ந்து ஒன்றாய் பயணிக்கும் போது மாத்திரம்தான் நம் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். Hebrews chapter 1 verse 1. Let's read that. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். God who at various times in various ways spoke in time past to the fathers by the prophets. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். That means the Old Testament, that means the books that we read, 39 books, he is coming to give a clear picture. These are all spoken words to a prophet in a prophetic season. அப்படி என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே காணப்படுகிற 39 புஸ்தகங்களும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தீர்க்க தரிசனத்தை கொண்டு தேவன் பேசின வார்த்தைகள் அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So the vessels were used, but God is the one who spoke. அங்கே சில பாத்திரங்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது, ஆனால் அதை பேசினவர் தேவனாய் இருக்கிறார். That's why we say the prophetic ministry stabilizes itself on the book of prophets, the Bible. எனவேதான் தீர்க்க தரிசன ஊழியங்கள் இந்த தேவ வார்த்தைகளுடைய அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. So prophetic ministry is not something new. தீர்க்க தரிசன ஊழியம் ஏதோ ஒரு புதுமை அல்ல. The old testament we see prophets are the most important carriers of God's thoughts on this earth. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே தீர்க்கதரிசிகள் தான் ஆண்டவருடைய சிந்தனைகளை எடுத்துச் செல்வதிலே மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். The word prophet, prophets and the prophetic, prophesied, all these words are used more than 760 times. 760 முறை தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 760 times. 760 முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. So we are dealing with a prophetic book. நாம் தீர்க்க தரிசன புஸ்தகத்தோடு கூட நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். Somehow this New Testament church become allergy to prophecy. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு சபை, இந்த காலகட்டத்தில் இருக்கிற சபைகள் இந்த தீர்க்க தரிசனத்திற்கு கொஞ்சம் தள்ளி நிற்கிறார்கள். அது துஷ்டத்தனமா பார்க்கறாங்க. They are seeing it as a completely a different perspective. அதை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு இல்லை. But we are dealing with the book of prophecies. ஆனால் நாம் தீர்க்க தரிசன புத்தகங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். So Bible is our text for prophecy. வேதாகமம் நம்முடைய அடிப்படை புத்தகமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தை அடிப்படையாக கொண்டு. That's why we in the New Testament we have writings. எனவேதான் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு அநேக
எழுத்துக்களை நாம் பார்க்கிறோம், நிருபங்களாய் இருக்கிறது. நிருபங்களை நாம் பார்க்கிறோம். But in Old Testament, it's all prophecies. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே அநேக தீர்க்க தரிசன புஸ்தகங்களை பார்க்கிறோம். Some were historical, but many were covered by prophecies and prophets, and there was God using certain people at a particular time to bring his thoughts on this earth. சில இடங்களில் சரித்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பல இடங்களில் தீர்க்க தரிசனங்கள், தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் செய்த பல பெரிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். And sometimes people think that ministry is Old Testament ministry, brother, prophetic ministry. Now we don't need that. We only go and preach the gospel and bring people to the saving knowledge of Jesus Christ. That is more than enough. இன்றைக்கு பல மக்கள் நினைக்கிறார்கள் அது அந்த காலத்தில் நடந்தது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவம். இன்றைக்கு நமக்கு அது தேவையில்லை, நம் சுவிசேஷம் சொன்னால் போதும், சுவிசேஷத்தின் மூலமாக ஜனங்களை ரட்சிப்புக்கு கொண்டு வந்து சபையில் சேர்த்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். We are forgetting the holistic concept by which God functions. ஆனால் ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. முழுமையான படத்தை இழந்தவர்களாய் மாறிவிடுகிறோம். We forget the holistic picture how by which God functions. ஒரு முழுமையான படம் தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். I want to substantiate with my own arguments today. என்னுடைய கருத்துக்களை சொல்லி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். Now people says God has given the law to the people. மக்கள் இப்படி சொல்கிறார், தேவன் நமக்கு சட்டதிட்டங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. There is moral laws, there is priesthood laws, there is Levitical laws. Almost they say somewhere around 630 laws were there that has been given by God in the Old Testament. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே 613 ஒழுக்க நெறிகளை, அதாவது ஒரு லேவியன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். There is two numbers there, 613 and 630. Two numbers they are used continuously, but at last we have more than 600. இரண்டு எண்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று 613, இன்னொன்று 630. ஆனாலும் 600க்கு மேலே எழுதப்பட்ட சட்டதிட்டங்கள் இருக்கிறது. So we have the written laws. நமக்கு ஒரு எழுதப்பட்ட சட்ட திட்டங்கள் இருக்கிறது. It was all spoken to Moses and it has been recorded there. எல்லாம் மோசேக்கு தேவன் சொல்லி அதை எழுதி வைத்திருக்கிறார். So that's why Hebrews chapter 1 verse 1 says, in the past time God has spoken to various prophets in various ways. எனவேதான் இந்த எபிரேயர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now we have to come to the next question. நம்ம அடுத்த கேள்விக்கு நிறைய வருகிறோம். If God has given this laws, somewhere around 630 laws, then why God has to send prophets? ஒருவேளை நான் இப்படி நினைக்கலாம், தேவன் 630 சட்டதிட்டங்களை நம்ம கொடுத்திருப்பார் என்று சொன்னால் ஏன் தீர்க்கதரிசிகளை அனுப்ப வேண்டும் என்ற கேள்வி வரலாம். Have you ever thought about that? ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்திருக்கிறதா? If God has written everything, then why he has to send prophets on and off? எல்லா சட்டதிட்டங்களையும் ஆண்டவர் கொடுத்திருந்தால் ஏன் அவ்வப்பொழுது ஒவ்வொருவரை அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும்? Because in every different season, people, even though they have a law, they need somebody to interpret the mind and the will and the intentions of God to his people. அவர்களுக்கு எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் இருந்தாலும் கூட அவ்வப்பொழுது அந்தந்த காலகட்டங்களிலே ஒருவர் வந்து அந்த தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருந்தது. Even though God has spoken the law, he still sends prophets to interpret his thoughts at a particular time. ஏற்கனவே ஆண்டவருடைய வார்த்தை எழுதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தேவனுடைய சித்தத்தை அவ்வப்பொழுது வெளிப்படுத்துவதற்கு தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். So prophets, prophecies and prophetic movements were being organized by God for a specific revelation at a particular time when the people needed it. தீர்க்க தரிசனம், தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசன ஒரு எழுச்சி இது அவ்வப்பொழுது தேவைப்படுகிற நேரத்தில் தேவன் அதை சபைக்காக, மக்களுக்காக அனுப்பி கொண்டே இருக்கிறார். Even the prophets were exposing sins, the hidden sins of the people. தீர்க்கதரிசிகள் மக்களுடைய ரகசிய பாவங்களை வெளிப்படுத்துகிறாய் இருக்கிறார்கள். The law was telling, if you do these things, it's a sin, and they know how to cover up the sins, and they do it in a very perfect way. அதாவது தீர்க்கதரிசி வேதம் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்கு தெளிவாய் சொல்லியிருந்தாலும், அந்த சட்டத்திட்டங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும், அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எப்படி பாவத்தை செய்து அதை மறைப்பது என்று சொல்லி ஜனங்கள் தந்திரமாய் செயல்பட்டதை பார்க்கிறோம். There God used prophets to go and remind them and to help them to understand their iniquities, their problems. சட்டத்திட்டங்களை மீறும் பொழுதுதான் தேவன் அந்த இடத்துல தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிறார். I want to give you one more thought on this subject. When God said, I want to take you out of Egypt and take you to Canaan,
He gave only the destinies. நான் ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எகிப்திலிருந்து கானானுக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு தெளிவான ஒரு வரைபடத்தை அவர் கொடுத்திருந்தார். எங்கு போய் சேர வேண்டும் என்ற எல்லையை காண்பித்து விட்டார். He has given the specific destinies that where people have to go. அவர்கள் எப்படி எந்த இடத்துக்கு பிரயாணம் செய்ய வேண்டும், எந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லி எல்லைகளை சரியாக காண்பித்தார். But the ways were being continuously given to Moses, how to go, where to go, and where to stop and where to start. ஆனால் தொடர்ந்தேர்ச்சியாக அவர் எங்கே போக வேண்டும், எங்கே நிற்க வேண்டும், எங்கே கூடாரம் போட வேண்டும் என்று பல காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். So there was a specific direction was continuously given to his people even though they left Egypt. அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த போதிலும் கூட தொடர்ந்தேர்ச்சியாக ஆண்டவர் அவளுக்கு அறிவுரைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் மோசேயின் மூலமாக. Even today I'll tell you that after we get saved we need specific direction to go and fulfill our destinies in life. நாம் ரட்சிக்கப்பட்டு அநேக ஆண்டுகள் ஆன பிறகும் கூட நாம் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கும் வழிகாட்டிகள் மிகவும் அவசியமாக இருக்கிறார்கள். In the Old Testament we see prophets help the kings to defeat the enemies. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே தீர்க்கதரிசிகள் எப்படி அந்த ராஜாக்களை ஜெயிப்பதற்கான ஆலோசனைகளை தீர்க்கதரிசிகள் கொடுத்தார்கள். There was law but still they need a prophetic ministry there. அங்கே சட்டதிட்டங்கள் இருக்கிறது, ஆனாலும் அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் தேவைப்பட்டது. Because I want to convert these thoughts into your mind. Even though we have the written word, the functionalities of the prophetic was there from the beginning to the end of the Bible. எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் இருந்தாலும் கூட நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. ஆரம்பத்திலிருந்து இன்று அளவும் தீர்க்க தரிசன வார்த்தைகள், தீர்க்க தரிசன ஊழியம் தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கு. God was using various methodologies to convey his thoughts, intention at a particular given time in the history. தேவன் பலவிதமான யுக்திகளை சரித்திரத்திலே மக்களுக்கு தன்னுடைய சிந்தனையை குறித்து, தன்னுடைய நோக்கத்தை குறித்து அவ்வப்பொழுது வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். These thoughts will stabilize you about the prophetic ministry that we needed in our life. இந்த புரிதல் நமக்கு அவசியமா இருக்குது. அதனால தான் இதை நாங்கள் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கோம். We need that correct understanding of this prophetic so that it will help our life to move forward. நாம் முன்னேறி செல்வதற்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. There are two particular words that we use when it comes to prophecy. தீர்க்க தரிசனம் என்று வரும்பொழுது நாம் இரண்டு முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். One is foretelling, that means speaking things to come. அதாவது முதலாவது எதிர்காலத்தை குறித்து சொல்வது. That's what people are so interested about prophetic. That means what is going to happen, how it's going to happen, how things are going to change. That's what people think is all about prophecy or prophetic. எனவேதான் மக்கள் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக அடுத்து என்ன நடக்க போகிறது, எப்போ நடக்க போகிறது என்று சொல்லி அதை குறித்து அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். But there is another word for prophetic. It is called forthtelling, speaking forth for the current message. இன்னொரு வார்த்தை இருக்கிறது, அது தற்காலிகமான நிலைகளை சரியாய் பேசுவது. It is called speaking forth the current message. That means we need a deep understanding beyond the surface level. மேலோட்டமான நிலைகளை தாண்டி உள்ளான நிலைகளை சரியாய் பேசுவது. We don't want things on the surface level. We want something to be spoken on the deeper understanding. மேலோட்டமான விளக்கங்களை கொடுப்பதல்ல, ஆழமான விளக்கங்களை தெளிவாய் கொடுப்பதுதான் தீர்க்க தரிசனம். So prophecy is not only predicting the future blessings or future calamities or concerning the things to come. எதிர்கால சூழ்நிலைகளையும் எதிர்காலத்தையும் மட்டும் பேசுகிற தீர்க்க தரிசனம் அல்ல. It is also talking exactly the precise things that is going on in the present day of our lives. இந்த நேரத்திலே தற்பொழுது எனக்கு என்ன தேவைப்படுகிறது சரியாக துல்லியமாக பேசுவதும் தீர்க்க தரிசனம். It contains so many angles by which God wants to communicate with us. பல கோணங்களிலே தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். It all gives us to only one understanding. In the Bible we have this written concepts called law or a written word, and prophecies were working together. வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், எழுதப்பட்ட சட்ட திட்டங்கள் இருந்தாலும், அதனோடு கூட சேர்ந்து தீர்க்க தரிசனமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. God was speaking those words into it. அந்த வார்த்தைகளை தேவனே பேசுகிறார். So we have to come to a greater conclusion. There was a doctrinal portion by which God has written that, and there is an application portion by which God speaks into us. ஒரு ரெண்டு காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு தெளிவாய் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு சில காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். That application is God speaking into our personal life. அந்த எழுதி கொடுத்தவைகள் அவர் எதிர்பார்க்கிறது, நான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். That's why I want to say the theology and prophecy has a convergence in the Bible. எனவேதான் இறையியலும் தீர்க்க தரிசனமும் ஒன்று சேர்கிற ஒரு இடமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். So you cannot separate prophecy from the Bible, and you cannot take Bible out of prophecy. It's all both mingled together. தீர்க்க தரிசனத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையும் நாம் பிரிக்க முடியாது. ரெண்டுமே ஒன்றாய் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Many times God has spoken and those words have penned it. ஏற்கனவே தேவன் பல நேரங்கள் பேசியிருக்கிறார். அந்த பேசின வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. That's why we say this written word, the doctrinal foundational thoughts is the guiding force for today's prophecy. எனவேதான் இந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு நாம் முன்னோக்கி செல்வதற்கு, முன்னேறி செல்வதற்கு நமக்கு வழிகாட்டியா இருக்கிறதை பார்க்கிறோம். The written word, the thoughts already that God has presented to various prophets, which has been written down, is a guiding or a compass for our prophetic ministry. நம்முடைய தீர்க்கதரிசன ஊழியத்திற்கென்று தேவன் ஏற்கனவே தம்முடைய சித்தத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதன் மூலமாக நாம் இன்று வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்ல அது பிரயோஜனமாக இருக்கிறது. We see the characters of God are hidden in the ways that he has spoken in the past. கடந்த நாட்களிலே தேவன் அவருடைய சுபாவங்களையும் தன்மைகளையும் அதிலே மறைமுகமாக சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see that character so that we will know when we prophesy today, it cannot go against the nature of God. தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக போகாது. தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு அந்த சுபாவமான காரியங்கள் பேசுகிறது. That's why in prophecy, when we do the prophecy, we are so much dependent on the written word of God, because it's a fence by which we align ourselves. அதுதான் நம்முடைய பாதுகாப்பு வளையமாய் இருக்கிறது. அதற்கு மேலே வெளியே போகாதபடி நமக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் நம்மளை வழி நடத்தக்கூடியவைகளா இருக்குது. இட்ஸ் a guiding rail by which this prophetic ministry exists now. ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்குது இது. அதுக்கு உட்பட்டு தான் நம்ம இப்ப தீர்க்க தரிசனம் பண்றோம். So prophecy depends so much on theology as a guiding rail by which we prophesy today. நாம் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு மிகவும் அடிப்படையாக தேவைப்படுகிறது தேவனுடைய வார்த்தைகள் மட்டுமே. Because it will protect us from already revealed revelations. என்று சொன்னால் இது ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறதுனால அதை புரிந்து கொள்வதற்கு லகுவா இருக்கும். And it gives us the fundamentals by which we will not go over the boundaries. நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லையை நாம் தாண்டி போகாதபடிக்கு அதற்குள் அடங்கினதா இருக்கும். That's why we depend so much on the written word, because it's a prophetic word and it is been revealed word and it is a guiding word and it is a protected word. எனவேதான் நாம் தீர்க்கதரிசன தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாய் சார்ந்து கொள்கிறோம். அது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, பாதுகாப்பின் வார்த்தை, நம்மை நடத்துகிற வார்த்தையா இருக்கிறது. Prophecy can never contradict the doctrines or the fundamental written word. தீர்க்க தரிசனங்கள் வேத வார்த்தைக்கு முரண்பட்டதாய் எப்போதும் செயல்படாது. Because when God has spoken for over 2500 years and now he cannot contradict himself. 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை இன்று அவர் முரண்பாடாக பேச முடியாது. Because this is the fundamental by which we derive the prophetic ministry. என்று சொன்னால் இதுதான் அடிப்படையாக இருக்கிறது. இதிலிருந்து தான் நாம் காரியங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். So scriptures are the boundaries by which the prophetic ministry operates. என்று சொன்னால் இந்த வேத வாக்கியங்கள் தான் நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. இதன் மூலமாக தான் தீர்க்க தரிசன ஊழியங்கள் செயல்படுகிறது. And I want to give you some more thoughts on the importance of prophetic ministry from the Old Testament view. தீர்க்க தரிசன ஊழியத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களோட பேச விரும்புகிறேன். Because it will stabilize our thoughts that how much this prophetic ministry is so important for the Old Testament people and also for the New Testament people. என்று சொன்னால் தீர்க்க தரிசனத்தை குறித்த ஒரு புரிந்து கொள்ள ஒரு சமநிலையை நமக்கு கொடுக்கும். அது பழைய ஏற்பாட்டு மக்களுக்கும் சரி, புதிய ஏற்பாட்டு மக்களுக்கும் அது எவ்வளவு முக்கியம் என்பதை புரிய வைக்கும். Let's turn our Bibles to Hebrews chapter 10 verse 1. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். For the law, having the shadow of good things to come, not the very image of things, can never with the same sacrifice which they offer continually year by year make those who approach perfect. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷம் தோறும் இடைவிடாமல்
செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே அவைகளை செலுத்துகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. That means the law was a shadow of things that is to come. நியாயப்பிரமாணம் வரக்கூடிய ஒரு காரியத்திற்கு நிழலாய் இருக்கிறது. We have to have a great understanding why Hebrew author writes these words. இந்த எபிரேய புஸ்தகத்தை எழுதின எழுத்தாளர் ஏன் இதை எழுதுகிறார்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Because everything that you have did was a prophetic that has to be come and fulfilled. ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேற வேண்டும், அது நிறைவேறி ஆக வேண்டும். ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறுவதற்காகவே இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. Every word that was written there so that it can be confirmed and fulfilled in the coming days. எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாக நிறைவேற வேண்டும், அது நிறைவேறியே ஆக வேண்டும். அதற்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. That's a very important thing. Because Hebrew writer is telling for the law having the shadow of good things to come. So every statement of the Old Testament sacrificial system was a prophecy. எனவேதான் இந்த எபிரேய புஸ்தகம் சொல்லுகிறது, பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திலே நிறைவேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. That's why today we believe Jesus Christ is the slain lamb for our sin. எனவேதான் நாம் நம்புகிறோம் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. Because that is a prophecy and that is now it has been fulfilled. அது ஒரு தீர்க்க தரிசனம், அது இப்பொழுது நிறைவேறி ஆயிற்று. So Old Testament itself was a prophetic book and it is functioned as a prophetic book for the fulfillment of Christ. பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமாகவும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் நிறைவேறுதலாகவும் இருந்து இப்பொழுது அது நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So prophetic ministry was not a separate ministry in the Old Testament. தீர்க்க தரிசன ஊழியம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பிரிக்க முடியாத ஒரு புஸ்தகமா இருக்கு. And now when we come to John the Baptist, we tell he is the greatest of prophets. நாம் இப்பொழுது யோவான் புஸ்தகத்துக்கு வந்து சொல்லுகிறோம், இவர்தான் எல்லா தீர்க்கதரிசிகளும் சிறந்த தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறோம். Why John the Baptist was called as a great prophet? ஏன் யோவான் ஸ்நானகன் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி என்று நாம் சொல்லுகிறோம்? He never prophesied to the nations. அவர் எந்த தேசத்துக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லவில்லை. He never prophesied like Elijah. அவர் எலியாவை போல தீர்க்கதரிசனம் சொல்லவில்லை. He never did miracles like so many other prophets. மற்ற ஊழியர்களை மற்ற தீர்க்கதரிசிகளை போல அவர் எந்த அற்புதங்களையும் செய்யவில்லை. But he was exactly pointing to the lamb that is going to be slain for our sins. என்று சொன்னால் அவர் சரியாக அடிக்கப்பட போகிற அந்த ஆட்டுக்குட்டியை சுட்டி காட்டுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் ஒரு ஊழியனாய் இருந்தார். He was a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசி. So John was not only enhancing the kingdom of God by teaching, but he was also prophesying. அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறது மட்டும் இல்லை, அதை குறித்து அவர் தெளிவாய் தீர்க்கதரிசன பார்வையோடு செயல்பட்டிருக்கிறார். So from the Old Testament we can see this giving the law or writing the law and the prophetic ministry was not a separate one. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து பார்க்கிறோம், நியாயப்பிரமாணங்களை கொடுப்பதோ எழுதுவதோ அது தீர்க்க தரிசனத்திலிருந்து வெளியே வருவதில் எல்லாம் ஒன்றாய் இருக்கிறதை பார்க்கிறோம். So we are dealing with the prophetic book. நாம் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம். And when we come to the Revelation, the book of Revelations, we are dealing with prophecies. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்பொழுது அங்கேயும் தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்க்கிறோம். Let's go for one more verse in 1 Peter chapter 1 verse 10. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். And of this salvation the prophets have inquired and searched carefully, who prophesied of the grace that would come to you. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். What were prophets doing? தீர்க்கதரிசிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? They were prophesying about the sacrificial lamb of Christ. அவர்கள் அடிக்கப்படுகிற அந்த ஆட்டுக்குட்டியை குறித்து பேசினார்கள். Even though we know through the law that the law has to be fulfilled, they were keep on prophesying for the destinies of God to be exhibited on earth. நமக்கு நியாயப்பிரமாணம் தெரிந்திருந்தாலும் அதை படித்திருந்தாலும் அந்த நியாயப்பிரமாணமானது நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் அதை குறித்து அதிகமாய் பேசினார்கள். So prophecy was guiding the Old Testament. தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை வழிநடத்துகிறதாய் ஒரு வழிகாட்டியா இருக்கிறதை பார்க்கிறோம். Why I am trying to give you so many thoughts from the Old Testament, because prophecy and the written word, the scriptures are not so separate. They are all mixed together, they are all converged together.
நான் ஏன் இதை அதிகமா உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், தீர்க்க தரிசனமும் அந்த எழுதப்பட்ட வார்த்தைகளும் வெவ்வேறு கிடையாது. இரண்டும் ஒன்றாக சென்ற ஒன்றாய் இருக்கிறது. Because we don't have to have a different view about prophetic ministry. We should have a healthy view about the prophetic ministry. தீர்க்க தரிசன ஊழியத்தை குறித்து பலவீனமான எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ஆரோக்கியமான எண்ணம் உடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். That's why we are giving this episode for your understanding. எனவேதான் அதற்காக தான் இந்த தொகுப்பை நாம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். Because many times when it comes to prophetic understanding, people think it is something about what is going to happen, how it's going to happen. No, it is all mingled and it has been working and functioning from the Old Testament onwards. தீர்க்க தரிசனம் என்று சொன்னாலே அடுத்து என்ன நடக்க போகிறது, எப்போது நடக்க போகிறது என்று பலமுறை நம்ம கேள்வி கேட்கிறோம். தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் அது ஆதி முதல் கொண்டு பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து தொடர்ந்தேர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது. And when it comes to New Testament, God established his church on prophets and apostles. புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது ஆண்டவர் சபையை அப்போஸ்தலர்களை கொண்டு தீர்க்கதரிசிகளை கொண்டு சபையை நிறுவியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். Because one is a teacher, apostles are doctrinal teachers and prophets are guiders. ஒரு பக்கம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர்கள் ஒரு நல்ல போதகர்களாகவும் அதே போல தீர்க்கதரிசிகள் ஒரு நல்ல வழிகாட்டிகளாகவும் இருக்கிறார்கள். That's why we need both the ministry in the church. எனவேதான் சபையிலே இந்த ரெண்டு ஊழியமும் மிக அவசியமா இருக்கிறது. And we should encourage these thoughts that we need healthy prophetic ministry in the church. நமக்கு சபையிலே இன்னைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான தீர்க்க தரிசனம் அவசியமா இருக்கிறது. Because we need the guiding help of God in our life. தேவன் நமக்கு உதவி செய்கிற அந்த உதவி நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. Without this guiding help, we may miss the divine destination. தேவனுடைய உதவி இல்லாமல் தேவன் எங்கே நாம் போக வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு நாம் போக முடியாமல் போகலாம். Let's read one verse from the New Testament, Ephesians chapter 2 and verse 20. எபேசியர் 2:20 வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். Because the same methodologies has been used in the New Testament also. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் அதே செயல்முறை இங்கேயும் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. That's why sometimes we say God never changed. He guides us, he protects us, he takes us into the destiny that we want to go. எனவேதான் தேவன் மாறாதவராக, அவர் நம்மை நடத்துகிறவராக, நம்மை பாதுகாக்கிறவராக, நம்மை நடத்தி செல்வராக, எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். Now let's go to Ephesians chapter 2 verse 19 and 20. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். Now therefore you are no longer strangers or foreigners but fellow citizens with the saints and the members of the household, having been built on the foundation of apostles and prophets. ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசியுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். Jesus is the cornerstone of this building, but he is using these two streams called apostles and prophets. இயேசு கிறிஸ்துவே இங்க ஒரு மூலைக்கல்லா இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த மூலைக்கல்லா இருக்கிற சபையை கட்டுவதற்கு தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் பயன்படுத்துகிறதை Apostles are the revelators. That means they bring the new thoughts and the new way which God operated functions with earth. அப்போஸ்தலர்கள் தேவன் எப்படி செயல்படுகிறார்கள் இந்த பூமியில் என்பதை குறித்து அவர்கள் தெளிவாய் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். And they bring the new revelations, like Paul, Peter, everybody brought the new revelation of who Christ is to this earth. They are called apostles. எப்படி பவுலும் பேதுரும் வெளிப்பாடுகளை கொண்டு வந்தார்களோ அவர்களைப் போல இந்த அப்போஸ்தலர்கள் புதிய வெளிப்பாடுகளை இந்த பூமியிலே நாம் செயல்படுத்த நம்மோடு கூட பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். And many times these apostles were used as a prophets also. இந்த அப்போஸ்தலர்கள் அநேக நேரங்களிலே தீர்க்கதரிசிகளாகவும் செயல்பட்டார்கள். Because God was guiding Paul about his ministry. என்று சொன்னால் பேதுருவை தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கென்று வழிநடத்துகிறதை பார்க்கிறோம். There was Abagus the prophets. Abagus. Apostle, Acts chapter 11 verse 27 and 28, there is a prophet called Abagus who came and prophesied. இந்த இடத்துல அகபு என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். So in the New Testament also there were many prophets. புதிய ஏற்பாட்டிலும் अनेक தீர்க்கதரிசிகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So prophetic ministry is not a new thing or it is not a separate thing. It is something that has mingled in the scriptures. It was used in the Old Testament and is also used in the New Testament. தீர்க்கதரிசனம் என்பது ஒரு புதிய காரியம் அல்ல. அது பழைய ஏற்பாட்டு ஊழியத்திலும் இருக்கிறது. அது புதிய ஏற்பாட்டிலும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. When we say Jesus never changed, he is same today forever. He has not changed the methodology also.
தேவன் மாறாதவர், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று சொன்னாலும் கூட அவர் தன்னுடைய செயல்களையும் மாற்றாதவராய் இருக்கிறார். God, how he approached the Old Testament, he also approached the New Testament. அவர் எவ்விதமாக பழைய ஏற்பாட்டு காலத்தை கையாண்டாரோ அதே விதமாக தான் புதிய ஏற்பாட்டு காலத்தையும் கையாண்டு கொண்டிருக்கிறார். Many times we think the Old Testament is a totally different thing and New Testament is totally different. Only thing is they were like a nation and we were as a family to God. நினைக்கிறோம் புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் தனியாகவும் பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் வெவ்வேறு விதமாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் ரெண்டும் ஒன்றுதான். பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் ஒரு தேசமாய் இருந்தது, புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் ஒரு குடும்பமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். And God was using the same methodology. அதே செயல்முறையை தான் தேவன் பயன்படுத்துகிறார். He gave the laws and he also used the prophet. Now he has given the scripture and he used the prophetic voice to guide his church. அங்கே தேவன் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார், எழுதப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினார், அதே போல சட்டதிட்டங்களை பயன்படுத்தினார். இன்றும் அதையே தான் செய்து கொண்டிருக்கிறார். So we are not so different. We are trying to complete the agendas of God. நம் தேவனுடைய அந்த முழுமையான திட்டங்களை நாம் செயல்படுத்த அதற்குள் வர தேவன் விரும்புகிறார். Don't be so different about this prophetic ministry. That's what I want to take away from your thoughts. I want to take away the misconception about the prophetic ministry. தீர்க்கதரிசனை குறித்து ஏதோ ஒரு புதுமை என்று எண்ணாதீர்கள். இந்த தீர்க்கதரிசன ஊழியத்தை குறித்த தவறான எண்ணங்களை உங்கள் எண்ணங்களிலிருந்து எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். Many times we may had a very bad experience with this prophecy, prophetic people or prophetic work. We may had a very bad experience. நம்முடைய வேலை தலங்களிலோ அல்லது நம்முடைய வீட்டு பக்கத்திலோ எத்தனையோ ஒரு கசப்பான அனுபவங்கள் தீர்க்கதரிசனத்தின் மூலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். But that does not negate God's working principles. அங்கேயே தேவ சித்தம் நின்று போவதல்ல. தேவ சித்தம் நின்று போவது கிடையாது. He still continues with his prophetic journey. அவர் தொடர்ந்து அந்த தீர்க்கதரிசன பயணத்தில் போய் கொண்டே தான் இருக்கிறார். In the next episode I want to share how people operated in the prophetic and also in the teaching. அடுத்த முறை நான் உங்களோடு எப்படி ஜனங்கள் தீர்க்கதரிசனத்திலும் தீர்க்கதரிசன போதகத்திலும் முன்னேறி சென்றார் என்று. There was two streams, teaching and prophecy. It works together in God. ரெண்டு காரியங்கள் அங்க காணப்படுகிறது. ஒன்று கற்றுக் கொடுக்கிறார், இன்னொன்று நடத்தி செல்கிறார். It both the things work together to bring his ideas executed on earth. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது என்று சொன்னால் தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற வேண்டும். Hallelujah. Hallelujah. We pray that God will help you to have more clarity in the coming days. ஜெபிப்போம், ஆண்டவர் இதை குறித்து நமக்கு இன்னும் வருகிற நாட்களிலே தெளிவான விளக்கங்களை கொடுப்பார். This is a fundamental class. இது ஒரு அடிப்படை உபதேசங்களை நாம் Many times கற்றுக்கொள்கிறோம். people say, why you are not teaching about prophesying? ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் இன்னும் தீர்க்கதரிசனம் எப்படி சொல்றதுன்னு பேச மாட்டேங்கிறீங்க. First you have to understand the fundamentals to prophesy. முதல்ல நீங்க அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள், எப்படி தீர்க்கதரிசனம் சொல்லுவது என்று சொல்லி. Then we will teach you how to flow in the prophetic dimension without error. அதற்கப்புறம் தீர்க்கதரிசனத்தை எப்படி தவறில்லாமல் நாம் சொல்வது என்பதை குறித்து நாம் சிந்திப்போம். You cannot immediately start playing football. You have to learn all the techniques, all the rules, regulations, then you can play football. கால்பந்து விளையாடுவது எளிதாக வந்து விடாது. நீங்கள் முதல் பயிற்சி எடுக்க வேண்டும், அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் நீங்கள் அந்த மைதானத்துக்குள்ளே வர முடியும். For football playing itself, we take so much of preparation, but when it comes to prophetic, people are not ready to sit and study. ஒரு கால்பந்து விளையாடுவதற்கே நமக்கு அதிகமான பயிற்சி தேவைப்படுகிறது. அப்பொழுது அதை காட்டிலும் தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாய் உட்கார்ந்து படிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Many times people say you are starting from the beginning. Yes, it is a course. It's a divine agenda that God has given to us to take this prophetic ministry for the next generation. ஏன் இது நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆனாலும் கூட இதை குறித்து தெளிவாய் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது எங்களுக்கு அவசியமா இருக்கிறது. அது அப்படி செய்யும்போது மாத்திரம்தான் தேவன் சித்தத்தை நிறைவேற்ற முடியும். It will be for the next generation. அது அடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு செல்லப்படும். Let's close our eyes in prayer. கண்களை மூடி ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக தகப்பனே, Lord, today we commit ourselves into you. எங்களை உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். Lord, thank you for giving this understanding. This prophetic ministry was not a separate ministry. It was combined and it was working functionally
properly in the Old Testament and also in the New Testament. ஆண்டவரே, இந்த தீர்க்கதரிசன ஊழியம் ஒரு தனிப்பட்ட ஊழியம் அல்ல. அது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் இன்று புரிந்து கொண்டோம். It is working together, oh Father. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து In செயல்படுகிறது. the same way, we want to study the scriptures properly and also to listen and to be guided properly in our lives, oh Father. அதே போல நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சரியாய் படிக்கவும் உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். Because we need both the utensils or the thoughts that will carry us into the destinies. எங்களை சரியான இடத்திற்கு கொண்டு போவதற்கு இந்த ஆலோசனை எங்களுக்கு தேவைப்படுகிறது. Thank you for that, Lord. எங்களுக்கு அந்த ஆலோசனை Lord, கொடுக்கிறதுக்காக bless நன்றி. everyone who is listening to this message. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Take them into your prophetic junctures. உம்முடைய அந்த தீர்க்க தரிசன அந்த சந்திப்புக்கு நீங்க நேரா நடத்தி கொண்டு Take போங்க. them into your guided principles, oh Father. உம்முடைய வழிகாட்டுதலுக்கு நேராய் நடத்தி கொண்டு போகும் ஆண்டவரே. Lord, help us to rise above this normality in ministry. Help us to move into the prophetic realms, oh Father. ஒரு இயல்பான வாழ்க்கையிலிருந்து ஒரு அசாதாரணமா வாழ்க்கைக்கு எங்களை கொண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.